Hi friends, welcome to techtamilgeek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கேமிங் இன்ட்ரோ எப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே க்ரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே 6.9 எக்ஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெம்ப்ளேட் இருக்கும்ல அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த டெம்ப்ளேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அந்த சைடில் இருக்கிறத வச்சு இழுத்து இப்படி ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஒரு டைம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் உங்களுக்கு சேனலோட லோகோ எது வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு இந்த லோகோ கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணேன். ஓகே, இப்போ இமேஜ் இம்போர்ட் ஆகிடுச்சு. அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு பிளெண்டிங் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அனிமேஷன் கிளிக் பண்ணி பாப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவுட் அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேடுன்னு கொடுத்துருங்க. ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். லேயரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் சும்மா கேமிங் அப்படின்ட்டு கொடுக்குறேன். கேமர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. இது அந்த லோகோவுக்கு கீழே வர்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். அதுக்கு சான்ஸ் செரிஃப் கிளிக் பண்ணிட்டு போல்டுன்னு இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷனில் ஃபேடு கொடுத்துருங்க. ஒரு டைம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு வர்றப்ப அந்த லோகோ கொஞ்சம் மேலே போகிற மாதிரி அடுத்தது ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீ அனிமேஷன் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு அந்த லெட்டர் கேமர்னு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சைடில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த லோகோவை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுருங்க. ஓகே, இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டர் வரும். இதுக்காக தான் இந்த கீ அனிமேஷன் பண்ணுறோம். இப்போ நான் ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கேமர்னு வரப்போ இன்னொரு ஆடியோ வைக்கிறேன். டைனி இம்பேக்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஆடியோவோட வீடியோ ப்ளே ஆகும். இப்போ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கள்ல, அங்கே ஆடியோ ஃபேடின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க.
வீடியோவில் வந்து 0.50 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபேட் அவுட் கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் அதே 0.50 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு, அதாவது இது ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த மாதிரி ஃபேட் ஆகிடும். இதுக்காக தான் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்பவே ஈஸியாக வந்து எப்படி இந்த இன்ட்ரோ ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.